ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ரவா கேசரி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்வீட் ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். குழந்தைகளுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு தேவையான பொருட்களை நான் சொல்கிறேன். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் நான் கீ யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா மெல்ட் ஆகட்டும். ஒரு கப் ரவை சேர்த்துருக்கேன்னா அதை அந்த கீயில் சேர்த்துக்கலாம். சிம்மிலே வச்சு நீங்கள் கிண்டி விடுங்க. கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். கருகிடக்கூடாது, ஃபுல்லாக வச்சா கருகிடும். இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப்பு வாட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சிம்மில் தான் வச்சுருக்கேன். இதை ஆக்சுவலி நான் வச்சது ஹாட் வாட்டர் தான் தனியாக ஊற்றி வச்சுருக்கேன். அப்போ தான் வேகிறது கரெக்டாக இருக்கும். ஸ்லோவாகவே நல்லா மெதுவாக கிண்டி விடுங்க, அடி பிடிக்காது. அப்புறம் ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க, அது மேலே கொட்டிக்கோங்க. நல்லா அப்படியே மெல்ட் ஆகிற வரைக்கும் கிண்டிகிட்டே இருங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும். கோல்ட் ஆயிடுச்சு, ஃபீவர் வேறு. கலர் நான் எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷன் ரெட் கலர் வேணால் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கிண்டி விட்டால் தான் அந்த கட்டி விடாது. நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கீ ஊற்றிக்கிட்டேன். அதில் தேவையான அளவு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. 10 முந்திரி பருப்பு, 10 கிஸ்மிஸ் பழம் எடுத்துக்கோங்க. உலர் திராட்சை சிம்மில் வச்சு கிண்டிக்குங்க. ரெடியான கேசரியில் அப்படியே எடுத்து கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஓகே, சுவையான கேசரி ரெடி ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் பிடிக்குமோ உங்களை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.